இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.9 சரியா. The radius of the spherical balloon increases from 12 cm to 16 cm as air being pumped into it. Find the ratio of the surface area of the balloon in the two cases. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெரிக்கல் பலூன் இருக்குது. அந்த ஸ்பெரிக்கல் பலூன் வந்து நம்ம வந்து ஏர் பம்ப்டு, ஸோ காற்று ஃபுல்லாக ஏற்றுறோம். அது என்ன ஆகுது, நம்ம காற்று அடிக்கும்போது 12 சென்டிமீட்டர்லேருந்து 16 சென்டிமீட்டர் 12லேருந்து 16 சென்டிமீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ அப்போ இங்கே வந்து ஸ்பியர் ஃபார்முலா, ஏன்னா பலூன் வந்து ஸ்பெரிக்கல் பலூன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இங்கே வந்து ஸ்பியர் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்பியரில் வந்து நம்ம சிஎஸ்ஏவும் எழுதிக்கலாம், இல்லைனா டிஎஸ்ஏவும் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரேஷியோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க 12 சென்டிமீட்டர் டு 16 சென்டிமீட்டர் இருக்குல்ல, அதை வந்து ரேஷியோவில் 12:16 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ ரேஷியோன்னு சொல்கிறனால எக்ஸு கொடுத்துக்கோங்க. R1 = 12x, R2 = 16x. இப்போ நம்ம ஃபார்முலா டிஎஸ்ஏ ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலானா 4πr². அப்போ TSA 1/TSA 2, ஏன்னா 2 ரேஷியோ இல்லை, 2 கேசஸ், அதனால் அப்போது 4πr1² / 4πr2² அப்படின்னு இருக்குது. 4π கேன்சல் ஆகிடும். அப்போ R1² / R2² இருக்குமா. R1 நமக்கு அங்கே என்னது எடுத்திருக்கோம், மேலே 12xன்னு எடுத்திருக்கோம். ஸோ அந்த 12x ஹோல்² பை R2 வந்து 16x². இப்போ இதை தனித்தனியாக எழுதுங்க. 12x ஹோல்²னாலே 12xை 2 வாட்டி போடணும் இல்லையா. ஸோ அப்போ 12 × x இன்ட்டு மறுபடியும் 12 × x பை 16 × x இன்ட்டு மறுபடியும் 16 × x அப்படின்னு போடுங்க. எக்ஸுக்கு எக்ஸுன்னு 4x கேன்சல் ஆகும். இது வந்து 4 டேபிள் அடிங்க. 4 3s are 12, இது அடிச்சிங்கன்னா 4 4s are 16. இது அதே மாதிரி 3 4s are 12, 4 4s are 16. இப்போ மேலே இதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ 3 3s are 9/4. அப்போது ரேஷியோ ஆஃப் டிஎஸ்ஏ நமக்கு என்ன வரும், 9 இருக்கனால 1:4 அப்படின்னு எழுதணும்.